ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்ற ஜாப் ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கு மேலேயே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து 50க்கு மேலே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து ஃப்ரீயாக வந்து லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ வேறு என்னெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப்க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 days, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 days வந்து வீக் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhsலேருந்து 3.6 lakhs பெர் ஆனம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000க்கு மேலேயே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிஸ்டம் வில் பி ப்ரொவைடட் பை த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ, எஸ்டி பேனல் இன்டர்வியூ, அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 3 rounds இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இமீடியட் ஜாயினர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 months வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ எதில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸில் இன்பவுண்டில் அல்லது அவுட்பவுண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ 6 months ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ஷுட் பி பேஸ்டு அவுட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் சென்னை, ஹைதராபாத், கொச்சி, மும்பை, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவுட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேங்கிங் ப்ராசஸ், அதனால பேங்கிங் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சதர்லாண்ட். இவங்க ஹையர் பண்ணுற லொக்கேஷன் வந்து சென்னை பேஸ்டு லொக்கேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் ஒரு 6 months இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஹையர் பண்ணுற அந்த ஜாப் ப்ரொஃபைலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட். இது வந்து ஒரு பேங்கிங் ப்ராசஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றின உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஹெச்ஆர் நம்பரும் அப்புறம் வந்து அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் இந்த ஜாப் பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த ஜாப் பிடிச்சது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.